ஏஎன் ராக்கர்ஸ் வெர்சஸ் ஃபயர் புல்ஸ் அவங்களோட ரெண்டாவது ரவுண்டு இந்த மேட்ச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பாலில் ஒரு விக்கெட் எடுத்தார் சக்திவேல். ஸோ செகண்ட் பால் ஒரு பவுண்ட்ரி. ஸோ லெக் ஸ்டம்ப்லேருந்து அடிக்கப்பட்ட ஒரு பால் பவுண்ட்ரியை நோக்கி. ஓகே, டீம்ஸ் ஃபஸ்ட்டு ஓவர் பவர் பிளேயில் போயிட்டுருக்கு. ஒரு நல்ல ஷாட்டுன்னு தான் சொல்லணும். 2 பவுண்ட்ரிஸ் இது வரைக்கும் இந்த ஓவரில் கிடச்சிருக்கு. பேட்ஸ்மேன் ஒரு ரிவர்ஸ் ஷாட் ஒரு மிஸ்ஃபீல்ட், அதில் இன்னொரு 4 கிடச்சிருக்கு. இந்த ஓவரில் இது 3வது 4ன்னு தான் சொல்லணும். ஏஎன் ராக்கர்ஸ் ஒரு ஓவர் முடிவில் 13 ரன், 3 பவுண்ட்ரி, ஒரு சிங்கிள். ஒரு நல்ல ஸ்டார்ட்னு தான் சொல்லணும் ஏஎன் ராக்கர்ஸ்க்கு ஒரு நல்ல ஸ்டார்ட். ஓகே, தன்னோட ஃபயர் புல்ஸ் டீமுக்காக 2வது ஒரு ஓவர் அவுட் போடுறதுக்கு விக்கி வந்திருக்கிறாரு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இந்த ஓவரில். ஒரு வைட் லைனில் வந்த ஒரு பால் கீப்பர் மிஸ்ஸுனால் அது ஒரு பவுண்ட்ரியை நோக்கி போயிருக்கு. 2 பாலில் 2 கீப்பர் மிஸ்ஃபீல்டு. ஸோ கீப்பர் சேஞ்ச் ஆகிருக்காங்க. கீப்பர் சேஞ்சுக்கான ஒரு அக்னாலேஜ். ஸோ அடுத்த ஒரு பால் பாயிண்ட்டை நோக்கி அடிக்கப்பட்ட ஒரு பால், நல்லா கவர் பண்ணாத நல்லாயிருக்கு. ஸோ ஃபயர் புல்ஸ் நிஜமாகவே ஃபயராக தான் விளையாண்டுட்ருக்காங்க. ஸோ அடுத்த 2வது பால் ஒரு நல்ல ஒரு ஷாட்டுன்னு தான் சொல்லணும். காலிக்கு ஒரு சேஸ், 4 நல்ல ஒரு ஸ்டாப்புன்னு தான் சொல்லணும். எஸ், கேப்டன் காலி தன்னோட ஃபீல்டிங்லேயும் சரி, பவுலிங்லேயும் சரி, பேட்டிங்லேயும் சரி நல்ல ஒரு 100% கொடுத்துட்ருக்கிறாருன்னு தான் சொல்லணும். நல்லா அடிக்கப்பட்ட ஒரு ஷாட் ஃபைன் லெக் பார்த்து. எஸ், இந்த ஒரு பாலும் ஒரு பவுண்டரி லைன் போயிருக்கு. நோக்கி போயிருக்கு. பவுலர் அரவுண்ட் ஸ்டம்ப் எடுத்து ஃபுல்லும் லெக் ஸ்டிக்கிலேயே போட்டுட்ருக்காரு. லெக் ஸ்டிக்கில் போட்டிருந்தாலும் பரவாயில்ல, லெக் ஸ்டம்ப்லேருந்து பின்னாடி இருக்கிற 5வது ஸ்டம்ப்புக்கு பவுலிங் போட்டுட்ருக்கிறாரு. ஸோ இதுதான் அவரோட ஒரு நல்ல ஒரு சேஞ்சுன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு பாலும் லெக் ஸ்டம்பை பார்த்து வந்த பால் தான். பேட்ஸ்மேன் அடிக்க ஒரு முயற்சி, ஆனால் பேட்டில் மிஸ் ஆகி பாடியில் பட்டு ஒரு லெக் பை சிக்னல் பை அம்பையர். ஒரு கேட்ச் மிஸ் பை கார்த்திக். டீமுக்கு ஒரு குரூஷியலான மூமெண்ட்டை மிஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த பேட்ஸ்மேன் தான் 3 4 அடிச்சிட்டு இருந்தார். ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு கேட்சை மிஸ் பண்ணியிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். இப்போ தான் பேட்ஸ்மேன் 6 பாலில் ஒரே ஒரு பால் தான் ஆஃப் ஸ்டம்பில் சொல்லியிருக்கிறாரு, வைட் யார்கரா. ஸோ அது ஒரு டாட் பாலாக முடிஞ்சிருக்கு. பவர் பிளே கம்ப்ளீட்டட். ஸோ 2 ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 21க்கு 1 விக்கெட். ஸோ தன்னோட 2வது ஓவரை போடுறதுக்கு அவங்க டீம்லேருந்து ஓப்பனர் பவுலர் சக்தி வந்திருக்கிறாரு. போன ஓவரில் ஒரு நல்ல ஒரு இதுதான் போட்டிருந்தார். கீப்பர் விஷ்ணு, நம்பர் 7 தோனி மாதிரி ஒரு கீப்பிங்கை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ டீமோட ஸ்ட்ராட்டஜியை பார்த்தா நல்லாயிருக்கு. நல்ல ஒரு ஷாட். ஃபீல்டர் யாராவது அங்கே இருந்திருந்தால் கண்டிப்பாக அது ஒரு கேட்சாக தான் இருந்திருக்கும். ஃபீல்டை சரியாக செட் பண்ணாமல் போட்டது தான் அந்த இடத்துல ஒரு தப்பு. ஸோ ஒரு லென்த்து சேஞ்ச் இருக்குமான்னு தெரில. கீப்பர் கைட் பண்ணுறாரு. எஸ், ஒரு நல்ல சேஞ்சு தான். ஆனால் இது ஒரு பிளைண்டாக ஒரு பவுலர் சூஸ் பண்ண ஸ்பாட்டுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த பாலை பேட்ஸ்மேன் அடிக்கலை, அவ்வளோதான். ஒரு நல்ல ஒரு பிளைண்டாக ஒரு ஆக்ஷன் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு சக்தின்ற ஒரு பவுலர். ஸோ ஒரு கீப்பர் ஒரு ஆஃப் ஸ்டம்ப் கேட்டுட்ருக்கிறாரு. வருமா ஆஃப் ஸ்டம்பில்? நல்ல ஒரு கேட்ச், சூப்பர். எஸ், தோனின்றதை நிரூபிச்சிட்டாரு. ஒரு நல்ல ஒரு கேட்ச் பை விஷ்ணு. ஏஎன் ராக்கர்ஸ்க்காக நியூ பேட்ஸ்மேன் ஆன் த கிரீஸ் விமல்.
விமல் கிரீஸில் இருக்கிறாரு. ஸோ அகெயின் கீப்பர் ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கிறாரு. ஒரு லெக் ஸ்டெம்ப் மேலே அகெயின் கீப்பரோட கைடன்ஸ்க்கு ஒரு மிஸ் ஆன ஒரு பால் அவர் லெக்கில் கேட்டுட்டு போட்டுட்ருக்கிறாரு. மான்ஸ்டர், நிஜமாக ஒரு மான்ஸ்டர்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம கிரவுண்டோட லென்த்து பார்த்திங்கன்னா 60 மீட்டர்னு நினைக்கிறேன். 60 மீட்ரு பேட்டிங் ஸ்ட்ரைக்லேருந்து பவுண்ட்ரிக்கு வந்துட்டு 60 மீட்டர்ஸ். ஸோ அதையும் தாண்டி போயிருக்கு. மேபி இது ஒரு 65 மீட்ரு ஒரு சிக்ஸாக இருக்கலாம். ஒரு நல்ல மான்ஸ்டர் ஹிட், ஒரு நல்ல மான்ஸ்டர் ஹிட் பை விமல் ஃபார் ஏன் ராக்கர்ஸ். நல்ல ஒரு ஸ்விங் பவுலிங் ஆக்ஷன் நல்லா இருக்குது. இருந்தாலும் அதில் ஒரு வைடு கிடச்சிருக்கு ஏன் ராக்கர்ஸ்க்கு. ஸோ எக்ஸ்ட்ராஸ் மட்டுமே ஓவருக்கு ரெண்டு மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ரெஷனை பார்த்தா எனக்கு என்னமோ ப்ரொஜெக்டட் ஸ்கோர் ஒரு 80+ இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அகெயின் அ பேட் பால். ஃபீல்டருக்கு இல்லாத ஒரு இடத்துல தான் அந்த ஒரு பால் அடிக்கப்பட்டிருக்கு. பிளைண்டாக ஈஸியாக சுற்றலாம், இந்த மாதிரி பாலெல்லாம் சேஃபாக ஈஸியாக சுற்றலாம். பேட்ஸ்மேன் மிஸ்டேக் பண்ணால் மட்டும்தான் அது ஒரு விக்கெட்டாக மாறுமே தவிர இது ஒரு பனிஷ் பண்ணக்கூடிய பால் தான். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் அவங்க டீம் அவங்கள ஆஃபில் போட சொல்லி மோட்டிவேட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ என்ன செய்கிறாங்கன்றதை பார்ப்போம். நல்ல ஷாட், ஆனால் அங்கே ஒரு கேட்ச். எஸ், ஒரு நல்ல ஸ்டாப். எஸ், ஒரு 4 ரன்னை தடுத்து கொடுத்துருக்கிறாரு காலி. இது வரைக்கும் அவங்க டீமில் 2 பெஸ்ட்டு ஃபீல்டர் தான் பார்த்துருக்கோம். நான் சாரி, 2 பெஸ்ட்டு ஃபீல்டர் இல்லை, 2 பெஸ்ட்டு ஃபீல்டிங் மூமெண்ட்டு தான் பார்த்துருக்கோம் ஆஸ் ஆஃப் நவ். காலி ஒரு இனிஷியலில் நல்ல கேட்ச் எடுத்தார். அண்ட் விஷ்ணு கீப்பர் ஒரு நல்ல கீப்பர் கேட்ச் எடுத்தார். 45 ஃபார் 3 overs. ஓவருக்கு 15 ரன்னு போயிட்டுருக்கு. புல் பண்ணுவாங்களா? நான் சொன்னது வந்துட்டு ஒரு 80+ சொன்னேன். மேபி ஒரு 15 ரன் per over போனாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்கோரை எதிர்பார்க்கலாம். 3 digit நம்பரே பார்க்கலாம். அகெயின் ஃப்ரம் லெக் அம்பையர் லெக் ஸ்டெம்ப் ஒரு நல்ல ஒரு ஷாட். இல்லை, ஒரு நல்ல ஒரு யார்கர்னு நான் சொல்லணும். இந்த பாலை பேட்ஸ்மேனால் அந்த இடத்துல கவர் பண்ண முடியல. ஸோ நல்ல ஒரு யார்கர்னு நான் சொல்லணும். இது அகெயின் கீப்பர் கைட் பண்ணுறாரு. வருவாரா ஆஃப் ஸ்டெம்பில்? ஒரு ஸ்லோ பால் நல்லா இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஸ்லோ பால் நான் சொல்லணும். பேட்ஸ்மேன் கண்டிப்பாக ஒரு 8 overs ஃபார்மேட்டில் பவுலராக பேட்ஸ்மேனாக இதுதான் இந்த 8 overs ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு சிச்சுவேஷன். ஸோ பேட்ஸ்மேனோட டெம்ப்டை ரீட் பண்ணி ஒரு ஸ்லோ பால் போட்டால் அது கண்டிப்பாக டாட் பாலாக தான் ஆகும். எஸ், ஒரு நல்ல கம்பேக். எஸ், கீப்பருக்கு சொல்கிற ஒரு அந்த கைடன்ஸ் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சேம் பால்னு சொல்லி அவங்க டீமில் என்கரேஜ் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது. ஸோ ஏன் ராக்கர்ஸ்க்காக லோகேஷ் இது வரைக்கும் 20+ ரன் அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நல்ல ஒரு பாடி ஹிட் நல்லா இருக்குது. இந்த பேட்ஸ்மேன் எல்லாத்தையுமே இப்போ நல்லா ரீட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பேட்ஸ்மேன் ஃபுல் அண்ட் ஃபுல் லெக்கிலே தான் விளையாடுறாரு. ஃபிசியோவை கூப்பிடணுமா? பரவாயில்ல, ஆனால் பேட்ஸ்மேன்ஸை அக்னாலேஜ் பண்ணிட்டாரு ஐ எம் ஓகே அப்படின்ட்டு. ஸோ அவரோட பார்ட்னர் விமல் அவரை கைட் பண்ணுறாரு. ஏன் டென்ஷன் எடுத்துக்கிறீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் நிற்கிற பொசிஷனே அந்த டைரக்ஷனில் தான் இருக்குது. எஸ், ஒரு நல்ல பால். அகெயின் அவரோட விக்னேஷோட ஃபஸ்ட்டு ஓவர் இந்த மாதிரி இல்லை. இருந்திருந்தால் அந்த ஓவரும் நிறைய டாட்டாக இருந்திருக்கும். எந்த ஒரு பேட்ஸ்மேன் தன்னோட ஃபஸ்ட் ஓவர் அடித்தாரோ அந்த பேட்ஸ்மேன் வச்சு டாட் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. ஒரு நல்ல கம்பேக் தான் இது. அவங்க டீம்லேயும் ஒரு நல்ல கம்பேக் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. எஸ், வெரி குட் லென்த். விக்னேஷோட இந்த ஓவரில் ஒரே ஒரு ரன்னு தான். தான் ஓவரில் யார் அடித்தாங்களோ அதே பேட்ஸ்மேனை அப்படியே நிற்க வச்சுட்டாரு. 5 பால் தன்னோட நல்ல ஒரு கம்பேக் பர்ஃபார்மன்ஸ்னால. ஓகே, ஆதி ரைட் ஆர்ம் அரவுண்ட் த ஸ்டெம்ஸ். பார்க்கலாம் இவங்களோட டாக்டிக்ஸ் எப்படி இருக்குன்ட்டு.
நோ பால் கால், ஒரு நோ பால் கால், கிரீஸ் நோ பால் கால். அகெயின் இட் இஸ் கோயிங் டு பி எ ஃப்ரீ ஹிட். அம்பையர் ஃப்ரீ ஹிட் அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குறாரு. ஒரு ஃப்ரீ ஹிட் அக்னாலஜ்மெண்ட். ஃப்ரீ ஹிட்டோட ரூல் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபார் த சேம் பேட்ஸ்மேன் நோ ஃபீல்டர் ஷுட் மூவ். எஸ், ஒரு ஃப்ரீ ஹிட் பாலை நல்லா சேவ் பண்ணி கொடுத்தாரு. சிங்கிள் ரன் தான் இந்த ஃப்ரீ ஹிட் பாலில். ஃப்ரீ ஹிட் பாலில் ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதே ஒரு கம்பேக் பர்ஃபார்மன்ஸை அடுத்த 5 பாலில் கண்டினியூ பண்ணுவாரா ஆதி அப்படின்றத பார்க்கணும். அகெயின் நோ பால் கால். ஒரு நல்ல டாட் பால் போட்டுக்கிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு நோ பால்ஸ், ஃபுட் நோ பால்ஸ் போட்டால் டீமோட ஃப்ரஸ்ட்ரேஷனை தான் இன்க்ரீஸ் பண்ணும். ஃப்ரீ ஹிட்டில் ஒரு பேட்ஸ்மேன் டாட் பண்ணுறாருன்னா ஒரு நல்ல கேப்பபிலிட்டி தான். ஸோ இந்த பாலையும் ஒரு டாட் பண்ணுவாரான்றதை பார்ப்போம். ஒரு நோ பால்ன்றதுனால ஒரு இது இல்லை. ஸோ எஸ், இந்த ஓவரில் 2 ஃபுட் நோ பால். ஆனால் அந்த 2 ஃப்ரீ ஹிட் பாலுமே ஒரு ரன் தான் போயிருக்கு. ஐ திங்க் இந்த டீம் வந்துட்டு லெக் ஸ்டம்பில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எல்லா பேட்ஸ்மேன்ஸும் லெக் ஸ்டம்பில் நல்லா சுற்றி விளையாடுறாங்க. லாஸ்ட் 3 பால்ஸ் இவர் போட்டிருந்த இந்த நோ பால்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்நேரம் முடிஞ்சிருந்திருக்கும். ஒரு ஃபுல் டாஸ் பால், ஒரு பவர் ஹிட், ஒரு மிஸ்ஃபீல்டு. எஸ், ஒரு மிஸ்ஃபீல்டில் ஒரு 4 பேருக்கு. அது ஒரு பேட் பால் தான். ஓகே, தேர்ட் மேனில் ஒரு நல்ல ஸ்டாப், அதை கவர் பண்ண முடியல. இருந்தாலும் ஒரு நல்ல ஃபீல்டிங் பண்ணி கொடுத்தாருன்னு தான் சொல்லணும் விக்னேஷ். ஸோ இந்த பால் என்னவா இருக்குன்றதை பார்க்கலாம். எஸ், ஒரு நல்ல பால். இனிஷியல்லேருந்தே இந்த டீம் வந்துட்டு ஆஃப் சைடில் நல்ல பால் போட்டுட்ருக்குறாங்க. ஆனால் இவங்க ஏன் லெக் ஸ்டம்ப் போய் அவங்களே பேட்ஸ்மேனுங்க அடி ஹிட் மீ அப்படின்ற மாதிரி ஏன் ஒரு பால் போடுறாங்கன்றது தெரியல. ஸோ கேப்டன் காளி ஆன் த பவுலிங் ரோல். ஸோ காளியோட பவுலிங் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ஃபீல்டிங்கில் காளியோட பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்க. யா மை காட், இட்ஸ் அ மான்ஸ்டர் அகெயின். ஒரு 70 மீட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன் இந்த 6. ஒரு 70 மீட்டர்ஸ் ஹிட்டு. இவங்களோட டீமோட அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் ஸ்டம்ப்லேருந்து ஆஃப் ஸ்டம்பில் போட்ட எந்த ஒரு பாலும் அவங்களுக்கு டாட் தான் கிடச்சிருக்கு. இதோ சொன்ன அதே தான் நடந்திருக்கு. அரவுண்ட் ஸ்டம்ப்லேருந்து ஆஃபில் குத்தி போட்ட எந்த ஒரு பாலும் அடி வாங்கவே இல்லை. அவங்க அரவுண்ட்லேருந்து அரவுண்டில் லெக் ஸ்டம்பில் போட்ட எல்லா பாலும் பனிஷ் பண்ணப்பட்டிருக்கு. ஓவரில் இன்னும் 4 பால் காலி ஆஃபில் போட்டாருன்னா எல்லா பாலும் டாட் தான் ஆகும். கட்டாயி ஒரு சேஸ். ஒரு 4க்கான ஒரு முயற்சி. சிவா அண்டு சக்தி ஒரு நல்ல ஸ்டாப். 1 பவுன்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஒயிட் பால் மட்டும்தான் கொடுத்துருக்குற, 1 பவுன்ஸ் இல்லை. மன்னிக்கவும், பேட்ஸ்மேனுக்கு 1 பவுன்சர் அலர்ட் வந்திருக்கு. இட் மீன்ஸ் செகண்ட் பவுன்சர் இட்ஸ் கோயிங் டு பி எ நோ பால் வித் அ ஃப்ரீ ஹிட். நல்ல ஒரு பவுலிங், நல்ல ஒரு பவுலிங். ஒரு ஒயிட் பால். ஆனால் அவர் இந்த பேட்ஸ்மேனை ரீட் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல மூமெண்ட் தான். அரவுண்ட்லேருந்து பவுலிங் கார்டு எடுத்து ஆஃபில் போட்டால் எல்லா பாலும் டாட்டு தான். எஸ், அவ்வளோ பெரிய ரன்லாம் போகல ஆஃப் ஸ்டம்பில் போட்டால். ஸோ இதை தான் அவங்க ரீட் பண்ணி மறுபடியும் கம்பேக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர். அகெயின் கீப்பர் கைடிங் டுவர்ட்ஸ் ஆஃப் ஸ்டம்ப். எஸ், ஒரு நல்ல டாட். பட் 6 overs 67 runs.
ஊரோட்டமாக இருக்க போகுது. With the ball, Logesh on ரெண்டு பேருமே இருக்காங்க. the bowler end. அடிச்சாட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ லாஸ்ட் 2 ஓவர் கொஞ்சம் ஃபயரிங் மூமெண்ட்டாக தான் இருக்கும். ஒரு நல்ல ஒரு கேட்ச். பால் கேரி ஆகலை, இல்லைன்னா அந்த பாலை கண்டிப்பாக கேரி பண்ணியிருந்துருக்கலாம். கீப்பர் கேரி பண்ணியிருந்திருப்பார். ஸோ லோகேஷ் ஒரு டீசெண்டான ஒரு பவுலிங் தான் போட்டுட்ருக்கிறாரு. இப்போது ஆஃப் ஸ்டம்பில் தான் பவுலிங் போட்டுட்ருக்கிறாரு. ஆஃப் ஸ்டம்ப் லைன் மட்டும்தான் வருது, பார்க்கலாம். அரே ஒரு ஹிட்டுக்கான முயற்சி, ஆனால் அது ஒரு சிங்கிள் மட்டும்தான். ஒரு நல்ல ஒரு ஃபீல்டுன்னு தான் சொல்லணும். அகெயின் ஒரு ஆஃப் ஸ்டம்புக்கான ஒரு சிக்னல். அகெயின் அ பேட் பால். மேபி இந்த பால் வந்துட்டு லோகேஷ் ஏன் அரௌண்ட் ஸ்டம்ப் அந்த லெக் ஸ்டம்ப் வந்தாருன்னா, பேட்ஸ்மேன் மூவ் ஆன காரணத்தினால அவர் வந்திருந்திருக்கலாம். ஆனால் அவர் ஸ்டெம்பை ஹிட் பண்ணியிருந்தாருன்னா அது ஒரு போல்டாக இருந்திருக்கும். அகெயின் ஒரு தேர்ட் ஃப்ரீ பால். ஒரு நல்ல ஒரு மூமெண்ட், நல்ல பால். கண்டிப்பாக நான் இனிஷியல்லே நான் சொன்ன மாதிரி 8 overs ஃபார்மேட்டில் பாலை ஹிட் பண்ணுறதுக்கு தான் எல்லோரும் ரெடியாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் பாலரை பேட்ஸ்மேனை ரீட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு சிங்கிள் தான், கண்டிப்பாக அது ஒரு சிங்கிள் மட்டும்தான். எந்த லோகேஷ் ஜெயிக்கிறாங்கன்றதை பார்ப்போம். ஒரு ஸ்லோ பால், ஆனால் அந்த ஸ்லோ பாலை நல்ல கேப்பில் கொடுத்துட்டாரு, இல்லைன்னா கண்டிப்பாக அது ஒரு கேட்ச் தான். எல்லா பாலும் ஸ்லோ பாலுன்றது ஒரு நல்ல டாக்டிக்ஸ் இல்லை. ஏன்னா பேட்ஸ்மேன் ஹிட்டிங் மூமெண்ட்டில் இருக்கிறப்போ ஒவ்வொரு பவுலிங் ஆக்ஷனை ரீட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த பாலை மீட் பண்ணிடுவாங்க. ஒரு ஹைட்டான ஒரு கேட்ச்க்கான ஒரு ஸோ 74, 7 ஓவருக்கு 74, பரவாயில்ல. ரன் ரேட் 15 போயிட்டு இருந்துச்சு, 11.2, இப்போ 10 கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஓவரில் தான் இருக்குது. ஒரு வைடுக்கான ஒரு ஆஸ்க், பட் அம்பையர் எக்ஸ்பிளைனிங் கால். எஸ், இன்னும் 5 பால் தான் இருக்குது இந்த இன்னிங்ஸ் முடிகிறதுக்கு. ஸோ ஆதி போன ஓவர்லேருந்து நல்லா பவுலிங் போட ஆரம்பிச்சிட்டாரு. நல்ல ஒரு 6 ஹிட்டிங் ஃபினிஷ் வந்திருக்காரு. வாட் அ பால், வாட் அ மேசிவ் பால். இது ஒரு 1 bounce கேட்ட ஒரு மொமெண்ட் மாதிரி இருந்துச்சு. ஆனால் பேட்ஸ்மேனை தாண்டி தான் அந்த பால் ரைஸ் ஆனதுனால அது 1 bounce கால் கொடுக்கல. அதுதான் இப்போ இங்கே நடந்தது. இல்லைன்னா ஓகே, 3வது பால். நல்ல ஒரு ஷாட், நல்ல ஒரு கவர் டிரைவில் நல்ல ஒரு ஷாட் அடிச்சிருக்கிறாரு. அருமையான ஷாட். பால் எங்கே போச்சு? விமல் 20 பால் 35 ரன் ஆஸ் ஆஃப் நவ் தன்னோட டீமுக்காக ரன்ஸை 6 and 4s கலெக்ட் பண்ணிட்டுருக்கிறாரு. ப்ரெஷரே இல்லாமல். அகெயின் ஒரு மேசிவ் ஹிட், நல்லா கலெக்ட் பண்ணியாச்சு. அது லாஸ்ட் பால் ஒரு ரன் அவுட். ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு நல்ல சேரப் பண்ணிருக்கிறாரு. இந்த ப்ளூ சட்டையை நோட் பண்ணிக்கோங்க. 6 பால் 2 பால் 12 ரன் ஆச்சு. 4 பால் எக்ஸ்ட்ரா இருக்கு, அதை கணக்கு பண்ணி ஆடுங்க. அதுதான் மேட்ச். ஓவருக்கு 12 ரன்னுங்கிறது பெருசு கிடையாது. 2 பால் 12 ரன் வரும். அதை போனஸ் பண்ணி 4 பால் நம்ம போனஸாக தான் இருக்கு, அதை யோசிச்சு பண்ணி ஆடுங்க. அவ்வளோதான், கூல் ஆடுங்க. ஃபயர் புல்ஸோட இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்ல ஒரு 6 தான். கிரவுண்ட் பீல 3 ஓவர் முடிவில் 31 ரன் 4 விக்கெட்டுக்கு. இப்போ
பவுண்டரி சொல்லுமா? ஒரு பால் ஹிட், ஒரு பால் டாட், ஒரு பால் ஹிட், ஒரு பால் டாட்ன்ற முறையில் தான் போயிட்டுருக்கு. சாப்பிடாம இறங்குவான். மீண்டும் ஒரு விக்கெட்டுக்கான முயற்சி, மீண்டும் ஒரு விக்கெட். ஸோ நியூ பேட்ஸ்மேன் ஆன் கிரீஸ் விஷ்ணு ஃபயர் புல்ஸ்க்காக. ஒரு நல்ல ஒரு மொமெண்ட்டை மிஸ் பண்ணிட்டோம். ஒன் ஷாட் ஃபால். 30 balls 67 runs needed. 3 ஓவர் 25 ரன் அடிச்சிருக்காங்க இது வரைக்கும் ஃபயர் புல்ஸ். இன்னும் அவங்க ஓவருக்கு 15 அந்த மாதிரி கொண்டு போனால் தான் 5 ஓவருக்கு 67 அடிக்க முடியும். ஸோ மிஸ்டர் 316 தான் சொல்லணும் இந்த பேட்ஸ்மேனை. எல்லா டைரக்ஷன்லையும் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். அவரோட இன்னொரு மூமெண்ட்டை ட்ரை பண்ணிருக்கிறாரு. ஆனால் 2 ஷாட்டும் கனெக்ட் ஆகலை. ஆனால் அதுக்கேற்ற பால் தான். 4 பாலுக்கு ஒரு 4. அருமையான ஒரு நல்ல ஒரு சேஸ் கொடுத்துட்ருக்கிறாரு. ஒரு பவுண்ட்ரி. ஸோ கமெண்ட்ரிலேருந்து வந்த அப்டேட், ஓவருக்கு 15 ரன் அடிக்கணும். திருமண 3 ஷாட்டுமே டாட் பால் தான். பவுலர் தான் இந்த இடத்துல அவரோட டாமினேஷனை தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த ஓவரில் இது வரைக்கும் 4 ரன் தான் வந்திருக்கு. இன்னும் ரெக்வயர்ட் ரன் ரேட் 15 per over. 4 ஓவருக்கு 29 ரன்னு. இன்னும் 4 ஓவருக்கு இன்னும் 60 ரன்னு வேணும். விச் மீன்ஸ் 20 runs per over. ரொம்ப நேரமாக இந்த பேட்ஸ்மேனுக்கு ஸ்ட்ரைக்கே வரல. இப்போ தான் இந்த ஓவரில் தான் இந்த பேட்ஸ்மேனுக்கு ஸ்ட்ரைக் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு 2 ஓவர் நல்லா பவுண்ட்ரிஸ் கிளியர் பண்ணியிருந்துருக்கிறாரு. இந்த ஓவரும் தன்னோட டீமுக்காக இதை செய்வார்ன்றதை பார்ப்போம். ஒரு அன்எக்ஸ்பெக்டட் லோ பவுன்ஸ், பட் இட் இஸ் நாட் அ டெட் பால். ஸ்டம்ப் மிஸ். நல்ல ஒரு ஹிட், பட் அது ஒரு சிங்கிள் மட்டும்தான். ஒரு மிஸ்ஃபீல்ட் அண்ட் 2 runs. ஒரு ஸ்ட்ரைட் ஹிட். ஒரு தடுப்பு இருக்குமா? இல்லை, அது ஒரு பவுண்டரி. பவுலர் ஒரு காட் சேஞ்ச். ஒரு பர்ஃபெக்ட் யார்க்கர் தான். மீண்டும் பவர் பிளேல கொடுத்து
ஆ